அப்போ முதல்ல பார்க்குறோம், நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையினுடைய நிகழ்வுகள் கர்த்தர் யார் என்பதையும் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்கிறது. ரெண்டாவது, குமாரனாகிய கிறிஸ்து பிதாவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கடவுளுடைய குணம் என்ன, கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று பார்த்தோம். மூணாவது நம்ம பார்க்குறது தான் அவருடைய வசனம் வழியாக நாம் அவரை அறிந்து கொள்வது. யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகள் தான் என்கிறார். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய சிருஷ்டி, கர்த்தர் சிருஷ்டித்து வைத்த காரியங்கள் கவனித்து பாருங்க. குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய குணத்தையும் வாழ்க்கையும் கவனித்து பாருங்க. சுவிசேஷத்தை கவனித்து பாருங்க. மூணாவது, கர்த்தருடைய வேத வசனங்களை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் கர்த்தரை குறித்து நமக்கு சாட்சியிடுகிறவைகள்.